ஓகே நண்பா, இது வந்து பார்ட் 2 வீடியோ சரிங்களா. உங்களுக்கு வந்து 4 ஷிஃப்ட்டாக எக்ஸாம், ஒரு நாளைக்கு வந்து 4 ஷிஃப்ட்டு நடக்கும் சரிங்களா. ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் 4 ஷிஃப்ட்டு இல்லை 3 ஷிஃப்ட்டு நடக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க சரிங்களா. எக்ஸாமில் நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க சரியா நண்பா. வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்லாம் குறிப்பிட்ட ஏஜ் வரை தான் அட்டன் பண்ண முடியும் சரியா. நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் சரியா. யாரும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு லேட்டாக போகிறாங்க சரியா. யாரும் வந்து லேட்டாக போகாதீங்க நண்பா. நம்ம நண்பர்லாம் ஒரு சிலர் லேட்டாக போயிருக்காங்க, அலோவ் பண்ணவே மாட்டாங்க சரியா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, அதனால் எந்த எக்ஸாம் போனாலும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போகிறது பெஸ்ட்டு. கடந்து என்னென்ன ஆல் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து பரண்ட் வந்து வேகமாக பைக்கில் போய் சரியா அந்த மாதிரிலாம் பண்ணண்டா. பதட்டமே இல்லாமல் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நிதானமாக இருக்கணும் சரியா. அதாவது எந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், லாஸ்ட்டு ஒரு நாளில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி ஜெராக்ஸ் எடுக்கலை, அங்கே ஜெராக்ஸ் கடை இல்லை சரியா, பைக்கில் ஏறல, பைக்கு பஞ்சரு, பைக்கில் பெட்ரோல் இல்லை, பஸ்ஸு கிடைக்கல, இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ சரி. அதனால் நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க சரியா. 1 ஹவருக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போய் நல்லா மனசை ஒருநிலைப்படுத்தி பொறுமையாக எக்ஸாம் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. எக்ஸாமுக்கு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாம் நடக்கும். 20 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங், 20 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸு, 20 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷு, 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகே சரியா. இது போக உங்களுக்கு வந்து 5 to 8 கொஸ்டின்ஸ், இதில் வந்து உங்களுக்கு 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2025 ஜூன் இருக்குல்ல, 2025 ஜூன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், நாளை எக்ஸாம் போகிறீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் ரிலேட்டட் வார்ஸ், என்னென்ன வார்லாம் என்னென்ன போர்லாம் நடந்துச்சு சரி, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து புதுசாக என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க சரி, அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்லையும் மேக்ஸிமம் கேட்குறாங்க சரியா. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மினிமம் 5 to 8 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரியா. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இப்போ மேக்ஸ் வீக்காக இருக்கா சரியா, அப்போ நீங்கள் ரீசனிங், இங்கிலீஷு, ஜிகே இதெல்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸு, ரீசனிங், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் இயரில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸு, 80 கொஸ்டின்ஸ் இல்லையா, 80 கொஸ்டின்ஸு 160 மார்க்ஸு. எப்படி ஒரு கொஸ்டின்ஸுக்கு 2 மார்க்கு, 80 கொஸ்டின்ஸு 160 மார்க்ஸு, ஒரு கொஸ்டின்ஸுக்கு 2 மார்க்கு. நம்ம ஃப்ரெண்டு இங்கிலீஷை தொடவே இல்லை, அதாவது அந்த 20 கொஸ்டின் தொடவே இல்லை, 40 மார்க் அவருக்கு இல்லை. அப்போ 120 தான். அந்த 120ல் அவர் எடுத்த மார்க் என்ன தெரியுங்களா, 96 மார்க்கு சரியா. இங்கிலீஷை தொடாமலே 96 மார்க் எடுத்தார் சரி. ஆனால் அவர் பண்ண மிஸ்டேக் என்ன, ஃபிசிக்கலில் ஒரு 10 செகண்ட்ஸில் போயிடுச்சு சரியா. அதனால் எல்லோரும் வந்து எக்ஸாமை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா. ஃபிசிக்கல் ரிலேட்டட் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதில் ஃபிசிக்கலை பற்றி ஆல் அப்டேட்ஸ் வரும் சரிங்களா. அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பாருங்கள், ஜிகே நல்லா பாருங்கள் சரியா. அதுக்கடுத்து ரீசனிங் நல்லா பாருங்கள், மேக்ஸ் நல்லா பாருங்கள், டெஸ்ட் பேஜ் போட்டு பாருங்கள், மோக் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுக்கடுத்து டெஸ்ட் ஆப் இருக்குல்ல, டெஸ்ட் புக் ஆப் இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ரீ பேட்ச் உண்டு, அதுவும் போட்டு பாருங்கள். எக்ஸாமில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட் பேஜில் மோக் டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் 1 ஹவருக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுதோ அதே தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் சரியா. அதனால் வந்து ரொம்ப மேக்ஸுக்கெலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க சரியா. முடிஞ்ச வரைக்கும் டைமை சேவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுறாதீங்க சரியா. தெரியாத கொஸ்டினை விட்றதுனால தப்பில்லை, தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதட்டப்படாமல் பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் சரியா. ஓகே நண்பா, எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் எந்தளவு ஆர்டர் பண்ணி எக்ஸாம் படிச்சிருக்கீங்க, எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்கும் சரியா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள் சரியா. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு வந்து நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு டேரெக்டாக அவர்கிட்ட நம்ம வாய்ஸ் கால் பண்ணி அந்த வீடியோவோட ரெக்கார்ட் மூலமாக நம்ம பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா. ஓகே நண்பா, தேங்க்யூ. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபிசிக்கல் ட்ரைனிங். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே நண்பா, தேங்க்யூ.